பிக் பாஸோட 46வது நாள்ல வந்து என்ன மாரியான அற்புதங்கள் நடந்திருக்குன்றது ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். அதுல முதல் அற்புதம் வந்து கிச்சன் டீம்ல ஒற்றுமைன்றது சுத்தமா கிடையாது. அது யார் யாருக்கு ஒற்றுமை இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் சார்ந்த வந்து வியானா, திவ்யா, பாரு ஒரு டீமாவும், கனி அவர்கள் தனி டீமாவும் வந்து செயல்படுறாங்க. கிச்சன் டீம்லயே இருக்க இந்த 2 பேர் 2 கேங் இருக்கு இல்லையா? கனின்றது ஒரு கேங்கு, சாண்ட்ரான்றது ஒரு gang. இந்த கேங்க்குள்ள நடக்கிற விஷயம் தான் இன்னைக்கு ஃபுல்லாக தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதாவது கனி அவர்கள் வந்து நியாயமாக இருக்கிறன்ற பேரில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப தலை வலிக்குது. ஒரு டீமில் வந்து ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணுறாங்க. அதே டைமில் வந்து அந்த டீமுக்கு சார்பாக நீ பார்க்கும்போது சாப்பாடு விஷயத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது, அதை அவங்க சரியாக கொடுத்துடணும் அப்படின்னு பார்க்கும்போது சரியாக தான் சொல்கிறாங்க கனி அப்படின்னு தோணுது. சாண்ட்ரா கிட்ட பார்க்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்களுக்கு நம்மளை அப்ரிஷியேட்டே பண்ணலை, நம்ம என்டர்டெயின் நம்மளை எப்படி பண்ண முடியும், நம்மளே வந்து இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், இதில் வேறு நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுனா எப்படி நம்ம பண்ணுறது. அவங்க வேலை வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை, எதனா ஆச்சுனாலும் கொஞ்சம் ஓகே. பட் ஆனால் இதில் உப்பு போடலையோ காரம் போடலையோனா பிரச்சனை வந்துடும். அதில் நம்ம இது வந்து என்டர்டெயின் பண்ண முடியாது, நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணதால் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கம்மியாக கிடச்சிருக்கு. நம்மளும் அவங்க வந்து ஒரு இதுவாக பார்த்து பாயிண்ட்ஸும் கொடுக்கல. அப்போ நம்ம மட்டும் எதுக்கு இதை பண்ணணுன்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டுடுறாங்க. அதே நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன் இந்த டீமில் இருக்கணும், நம்ம தேவைன்னா மாற்றிக்கலாம்ல, அவங்க இஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இதுதான் கடைசி நாள், இந்த டாஸ்கோட கடைசி நாளும் தெரியாமல் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் வந்து திடீர்னு ஒரு கேவலமாக வந்து இந்த பாட்டு பாடின்னு சுபிக்ஷா கூட பீட் பாக்ஸிங் பண்ணிக்கின்னு 10வது கெமியும் பாடின்னு இருக்காங்க. பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணுங்க வேணான்னு சொல்லலை, இவங்களோட கருத்தை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பாட்டு பாடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, கிச்சனில் இருக்க சாண்ட்ரா வந்து அந்த யூனிஃபார்ம் போடலை, அது ஓவர் கோட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை போடலை, யூனிஃபார்ம் போடலை. என்ன இங்கே பயங்கரமாக நம்ம இங்கே உட்காந்துருக்க நம்மளுக்கே பயங்கர காண்டா ஆகுதுன்னா அங்கே இருக்க சாண்ட்ராக்கு எவ்வளோ காண்டாகும். யூனிஃபார்ம் போடலன்னா நீங்கள் போட்டுடணும், அதை விட்டுட்டு இவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டை நிறுத்துங்க நான் போடுறேன், நீ யூனிஃபார்ம் போடணுன்னு இருக்கு, அது என்ன நீ பாடினா என்ன பாடலனா உனக்கு என்ன, நீ போய் யூனிஃபார்ம் போட வேண்டியதானே அப்படின்றதான கேள்வி. ஆனால் செய்ய மாட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா கனியும் வந்து காண்டாயிட்டாங்க. ஆல்ரெடி கனி தான் ஆப்போசிட்டில் இருக்காங்க இல்லையா, நியாயமாக இருந்தால் இவங்க பேசுவாங்க இல்லையா, இந்த இடத்துல பேசுகிறாங்க. சாண்ட்ரா நீ யூனிஃபார்ம் போட்டுனுவாங்க, இல்லை நான் வந்து அவங்க பாட்டு எடுத்து சொல்லுங்கள் போடுறேன், அவங்க பாட்டு எடுத்துட்டு போடுங்க, இப்போ நீங்கள் அமைதியாக இருக்க நான் போடுறேன். ஏய் என்ன உனக்குப்பா பிரச்சனை, உனக்கு சாண்ட்ரா என்னம்மா உனக்கு பிரச்சனை, இப்போ யூனிஃபார்ம் போடுறது தானே உனக்கு வேலை, போட்டுட்டு வந்து வேலை செய்ய வேண்டியது தானே, இதை கூட உங்களால் பண்ண முடியாதா, ஏற்கனவே வந்து தூக்கி அடிச்சுட்டு போன திவாகர் மாதிரி நீங்களும் பண்ணுறீங்களா, கொடுத்த யூனிஃபார்ம் போடுங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சாண்ட்ரா. இதெல்லாம் முடிஞ்சோடனே யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்க சாண்ட்ரா. யூனிஃபார்ம் போட்டு வந்ததுக்கு அந்த விக்கல் சிக்கிரம் ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்கவே முடியலைங்க. அதாவது பயங்கர இரிட்டேட் ஆகுதுங்க. இவங்க பாட்டுன்ற பேரில் ஒரு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. கானா வினோத்தே வாய முடின்னு இருக்காரு. இந்த இடத்துல சுபிக்ஷாவும் கெமியும் விக்ரமும் பாடுறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு வந்த சாண்ட்ராக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க, தாங்க முடியல. அதோட சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, இவங்க அதுக்கு முன்னாடி நான் லைட்டு வந்து எல்லாருக்கும் வந்து சமைக்க வேணாம், கஞ்சி மாதிரி கொடுத்துடலாம், அப்போ தான் அவங்களுக்கு புரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெலாம் சரின்னு சொல்லிட்டு வந்த கனி இங்கே வந்து யாராருக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்ன உடனேயும் இவங்க எல்லாருமே சேர்ந்து காண்டாயிட்டாங்க. திவ்யாலேருந்து பாரு வரையும் காண்டாயிட்டு, என்ன நேற்று ஒரு மாதிரி பேசுனாங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்களே கனி, கனி நம்மக்கிட்டேயே ஒரு கேம் ஆடுறாங்க கனின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே முட்டிக்குது. மெயினாக வந்து சாண்ட்ராக்கும் கனிக்கும் செட்டே ஆகலைன்றது இருந்து கிளீனாக தெரியுது. நடுவில் வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, யாருன்னு பார்த்தா பூரணி. ஏற்கனவே பிக் பாஸில் இருந்த பூரணி இப்போ வந்து எல்லோன்ற ஒரு படம் வருதா, அதில் லீட் கேரக்டர் பண்ணுறாங்களா, அந்த படத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொமோ மாதிரி பண்ணுறதுக்காக வந்து ட்ரெயிலர்லாம் போட்டு காமிச்சு அவங்க கருத்துக்கெல்லாம் கேட்டுக்கின்னு வந்ததுக்கு ஒரு டிஷர்ட்லாம் கொடுத்து, எல்லோனா ஒரு டைப்பு, எல்லோனா ஒரு அரவணைப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அந்த டிஷர்ட்லாம் வாங்கி வச்சுக்கின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, பூரணி நீங்கள் எல்லாருக்கும் ஒரு காயின்ஸ் கொடுக்கலான்னு உங்களை வந்து இவங்களை ரேட்டிங் பண்ணுறாங்க. அந்த இருந்த நேரத்தில் வந்து யாரெல்லாம் நல்லா கவனிச்சு ஆடும்போது கிச்சனில் இருக்க டீம் வந்து நல்லா சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்றதாக காயினை கொடுக்க வராங்க. அதுக்குள்ளே மீதி இருக்க டீம், அதாவது மாப் மாயாவிஸும் வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் வந்து அவங்கள கொடுக்காதீங்க, அவங்களாம் சும்மா பண்ணாங்க. இவங்க சொல்லிட்டாங்க பூரணி, அவங்க சும்மா பண்ணாங்களோ இல்லை கேமுக்காக பண்ணாங்களோ, எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்து, அதனால் நான் 3 காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதோட பூரணிக்கு வந்து பிக் பாஸ் பாய் சொல்லிட்டாரு. இதில் வேற எல்லோ டிஷர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச அந்த எல்லோ யார் அப்படின்னும் போது எல்லாருமே சொல்கிறாங்க, பாரு வந்து கம்ருதீனை சொல்கிறாங்க, அரோரா வந்து கம்ருதீன், துஷாரு, அப்புறம் கானா வினோத், அவங்களெல்லாம் சபரி வந்து ரம்யாவை சொல்கிறாரு. ரம்யா வந்து செல்லமாக அப்படி கிள்ளிட்டு போனாலும் அந்த நாளே அவருக்கு வந்து அப்படியே அப்படியே இதுவாகிடும், ரிலாக்ஸ்ட் ஆகிடு வரான். ஏன்னா வந்து அவர் அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இவங்க ஃபைட்டுக்கு நடுவில் வந்து வியானா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கீழே குப்பையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாப் மாயாவிஸ் கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வந்து விக்கல் சிக்கிரம் வந்தார்.
என்ன உனக்கு பிரச்சனை வியானா? கேட்டோன்னே ஒன்று புரியல வியானாக்கு. என்ன நான் கேட்டேன்? இல்லை ரொம்ப நேரம் கூப்பிட்டு இந்த வந்துட்டேன்ல இப்போ சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை. சரி போ அப்படின்ட்டு விக்ரம் போயிட்டாரு. இதுக்கு அவர் கேட்ட தோரணை வந்து வியானாக்கு பிடிக்கல. போயிட்டு ஓரமாக நின்று அழுகுது. எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் கொடுக்குற டைமு. எல்லாரும் வந்து லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க எஃப்ஜேயை கூப்பிட்டு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்லணும் போது ஒரு தலையாக வந்து சொல்லணும். அதாவது ஒரு கேப்டனாக வந்து சொல்லணும். இந்த இடத்துல யார் முன்னாடி வருது யார் பின்னாடி வருது அது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒருத்தவங்க யார் முன்னாடி சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி மீதி 2 பேர் பாயிண்ட்ஸ் தராங்கன்றதால முன்னாடி வந்து சொல்கிறதுக்கு பயந்து போன சாண்ட்ரா டீம் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் ஏற்கனவே ஷாபுத்திரி பண்ணி தானே விளையாடுனீங்க, அதே மாதிரி ஷாபுத்திரி போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. விக்ரம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு தடவை போயிட்டோம், ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் ஒரு தடவை போயிட்டாங்க, இப்போ உங்களோட டேர்ன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும் அப்படின்றாங்க. இவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து எஃப்ஜே தலையாக வந்து எஃப்ஜே வந்து 3 டீம் கேப்டனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது குறுக்கில் பாரு வந்து பேசிகிட்டே இருக்குது. அது இரிட்டேட் ஆன எஃப்ஜே வந்து என்ன சொல்லிட்டாரு, சாண்ட்ரா அவங்கள அமைதியாக இருக்க சொல்லணும். இவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. பட் ஆனால் பாரு பேசிகிட்டே இருந்தாங்க. ஒப்புக்குச்சப்பாரா வந்து கேப்டனை வச்சிருக்கியா, சும்மாத்துக்குனா கேப்டனை வச்சு நீ பேசிட்டு இருக்கியா அந்த மாதிரி இவர் கேட்டார். பட் வந்து சாண்ட்ரா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஓரமாக போய் உக்காந்துட்டாங்க. நீங்கள் போய் ஓரமாக போய் உட்காருங்க, நீ இந்த கேப்டன் இல்லை, ஓரமாக போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இவங்க போய் ஓரமாக உட்காந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணார் பிக் பாஸ், எப்பா என்ன நடக்குது, நீங்கள் கேம் விளாடுறீங்க இல்லையா, பாயிண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஒரே ஆர்குமெண்ட்டாக போகுது. ஒரு கடத்தில் வந்து எஃப்ஜே என்ன பண்ணார், சாண்ட்ரா காலில் போய் விழுந்துட்டாப்புல. நான் சொன்னது தப்புன்ற மாதிரி. சாண்ட்ரா வந்து நான்லாம் அந்த மாதிரி ஒன்று சொல்லவே இல்லையே, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, என்ன சொன்னோன்னாங்க, நீ தானே சொன்னேன் நான் கேப்டனே இல்லைடா, அப்புறம் என்ன எதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கூப்பிட சொல்கிற, என்ன எதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன், நான் கேப்டன் இல்லை என்கிட்டே சொல்கிறேன் போது அப்செட் ஆகிட்டார் எஃப்ஜே. காலில் போய்லாம் விழுந்துட்டாரு. சரி பார்க்கறதுக்கு சங்கஜமாக இருந்தது, இருந்தாலும் அதுக்கப்புறம் சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க சாண்ட்ரா வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து பாயிண்ட்டை சொன்னாங்க. 2 டீமுக்கும் 0-0 பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து சாம்பார் டீமுக்கு 1 பாயிண்டோட கிடையாதுன்ட்டாரு. அதே மாதிரி ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் இருக்கிற ரம்யா 1 பாயிண்டோட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் சாம்பார் டீம் 7 பாயிண்ட்டு, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட்டு, மாப் மாயாவிஸ் 16 பாயிண்ட் எடுத்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணி முடிச்சிட்டாங்க. விக்ரமோட மாப் மாயாவிஸ் வின் பண்ணவங்க தான் டாஸ்கோட பெஸ்ட் டீம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒஸ்ட் டீம் யாருன்னா 3ஆவதாக இருக்க சாம்பார் ஸ்குவாட் தான். எஃப்ஜே கூப்பிட்டு ஒஸ்ட் டீமுக்கு உண்டான பேட்சை குத்துங்கன்ட்டாங்க. எஃப்ஜே போயிட்டு எல்லாருக்கும் பேட்சை குத்துட்டு வந்துட்டாப்புல. இது எப்போ கரெக்டணும்னு கேட்கும்போது நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பேட்சை கரெக்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே கனி இந்த ஒஸ்ட் பேட்சை போட்டோன்னு கனிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏற்கனவே கேனில் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சாண்ட்ரா நான் உன்னால தான் உனக்கு இந்த மாதிரி நான் நிலைமைக்கு தள்ளப்பட்டேன், நீ பண்ணதால தான் அப்படி ஆச்சு, ஆரம்பத்தில் வேறு மாதிரி பேசணும் அப்புறம் வேறு மாதிரி பண்ணேன், ஆனால் நான் உன்னை தான் ப்ளேம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாண்ட்ராவை என்ன நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்களா, சரி நான் தான் காரணம், சரி என்ன பண்ண சொல்கிறீங்க, அவ்வளோதான் ஒத்துக்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க கனி. அதோட அவங்களோட கனியோட இந்த டீமுக்கு உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பி போயிட்டாங்க. அதோட இந்த பிக் பாஸ் 46வது டே வந்து முடியுது. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நடக்க போகுது, இதை பேஸ் பண்ணி சனிக்கிழமை விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கொடுக்க போகிறாரெலாம் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து சாண்ட்ரா ஒன்று சொன்னாங்க, எதெல்லாம் அட்ரஸ் பண்ணலாம் எஃப்ஜே வந்து சொன்னார் இல்லையா, நீ வந்து ஒப்புக்குச்சப்பா கேப்டன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னா அந்த பிக் பாஸ் கண்ணையா அப்படி திறந்து வச்சுட்டு இருக்காரு, அடுத்த தடவை மூடி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து பிக் பாஸையே வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி வந்து விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாருன்றத சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். சேனலை கொஞ்சம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. 4 பேருக்கு அனுப்பிச்சா தானே இந்த வீடியோ தொடர்ந்து போட முடியும். பாய்.